ஹரியோம் நமஸ்காரம். இன்னைக்கு பூந்தானங்கிற சிறந்த கிருஷ்ண பக்தரை பத்தி பார்க்க போறோம். कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे. இது இவர் பாடின பாட்டு தான். பகவான் அவரோட வாழ்க்கையில நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான். பூந்தானம் கோவிலின் வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் வழியில காடு வருது. காட்டுல திருடர்கள் இவரை பிடிச்சுட்டா. அப்ப அந்த ஊரு மந்திரி சேனையோட வந்தா இவரை காப்பாத்திட்டான். அதுக்கு பரிசா இவர்கிட்ட இருந்த மோதிரத்தையும் வாங்கிட்டார். அடுத்த நாள் பூந்தானம் கோவிலுக்கு போகும்போது இந்த மேல் சாந்தி கோவில் அர்ச்சகர், இந்தாப்பா இந்த மோதிரம் நீ சுவாமிக்கு கொடுத்தியாமே, அவர் என் கனவுல வந்து சொன்னார். பகவானே வந்து அவரை காப்பாத்திருக்க. பூந்தானம் பாகவத பிரவச்சனம் பண்ணுவார். சிவன் கோயில பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். அண்ணனுக்கு எங்க முடிக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு புக் மார்க் வச்சுப்பார். இந்த ப்ரீவியஸ் டே எந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சாரோ அங்கேயே போய் புக் மார்க் போய் நின்றுட்டு கண்டினியூ பண்ணார். அடுத்த நாள் இப்படியே இருந்தது. என்ன இப்படி ஆச்சுன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்தார். அடடா, பாகவத புக்கு கோவிலில் வச்சுட்டு வந்துட்டோமேன்னு திருப்பி கோவிலுக்கு போனா நட சாத்தி இருந்தது. ஆனா கோவிலுக்குள்ளேருந்து பாகவதம் காதில் விழுந்தது. யார் பிரவச்சனம் பண்றான்னு அந்த சாவி துவாரம் வரையா எட்டி பார்த்தா சிவபெருமான் பாகவத பிரவச்சனம் பண்ண அம்பாளும் சிவகணங்களும் கேட்டுட்டு இருந்தா. அது பிரவச்சனம் முடிச்சோன்னா சிவபெருமான் அம்பாள் கிட்ட நன்னா இருந்ததான்னு கேட்க, நன்னா இருந்தது, ஆனா பூந்தானம் சொல்ற மாதிரி இல்லை, வைகுண்டம் பார்த்தா என்ன இருக்குமேன்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டார். யாராவது வைகுண்டம் போய் திருப்பி வர முடியுமா? அன்னைக்கு ராத்திரி இவருக்கு கனவுல வைகுண்ட தரிசனம். அதை தாண்டி 2 தேஜஸ்வியான புருஷர்கள் இவருக்கு மரியாதை பண்ணி உள்ள அழிச்சுட்டு போறா. அப்ப இவர், என்ன நீங்க போய் எனக்கு மரியாதை பண்றேன்னு கேட்க, அங்க உங்க தோட்டத்துல உள்ள வாழை மரங்கள் உங்க பாகவத பிரவசனம் கேட்டு கேட்டு எங்களுக்கு முக்தி கிடைச்சது. இவருக்கு வயசாயிடுத்து, பகவான் அடைய போறோம்னு தெரிஞ்சு கொடுத்து அவர் அன்னைக்கு கிராமத்தில் உள்ள எல்லாருமே கூப்பிட்டு, நாளைக்கு நான் வைகுண்டம் போகிறேன், யார் வந்தாலும் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னார். எப்பேற்பட்ட பக்தி இருந்தால் இப்படி டிக்ளேர் பண்ண முடியும்? ஆனால் அந்த ஊரில் இருந்தவா இவரை நம்பலை. அடுத்த நாள் காத்தால இவர் நேராக இவரோட ஒய்ஃப் கிட்ட போய் வைகுண்டம் போகலாம் வா அப்படின்னு. அவரோட ஒய்ஃபும் நம்பலை. உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, ஐயா எனக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்குமா? கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட வைஃப் வெளியில வந்து பார்த்தப்ப பூந்தானம் காணோம். அந்த வேலை செய்யறவங்களும் அப்படியே கீழே இறந்து விழுந்திருந்தாங்க. பாகவத சம்பந்தம் முக்தியே கொடுத்திருக்கு. இவருக்கும் துக்காராம் மகாராஜ் போல அப்படியே உடலோட வைகுண்ட பிராப்தி. இவர் வாழ்ந்த வீடு பெருந்தனமனா மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. குருவாயூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல. குருவாயூர் போகும்போது இங்கேயும் போனா அவர் டைரக்டா வைகுண்ட போனாரே, அந்த பூந்தானம் இல்லாம தரிசனம் பண்ணலாம். ஜெய் சீதாராம்.